இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து விளக்கு போட தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து 4வது வாரம். நான் வந்து ஒரு 9 வாரம் விளக்கு போடலான்னு நெனச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. நான் எவ்வளோ கோவில் பார்த்துருக்கேன். பட் இந்த கோவில் மாதிரி ஒரு கூட்டத்த நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விளக்கு போடுறதுக்கு சுத்தமாவே இடமே இருக்காது. அந்த அளவுக்கு விளக்கு போட்டு ஃபுல்லாகிடுது. மேலெல்லாம் போட்டு தரை ஃபுல்லாவும் விளக்கு போடுறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு கூட்டம் தாங்க முடியல. இன்றைக்கி குரு பெயர்ச்சி வேறயா, ஸோ வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு யூசுவலா இருக்கிறத விட. சரின்ட்டு முருகருக்கு அபிஷேகம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் குருவையும் நல்லா சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு. அப்படியே வெளியில வந்து பார்த்தா 2 பேரும் ஓய்ன்னு கூப்பிட்ற சவுண்டு தான் கேட்டுச்சு. நம்மள யார்றா ஓய்ன்னு கூப்பிட்றோம் பார்த்தா எங்க அண்ணன் தான். பார்த்தா எங்க அண்ணனும், எங்க அண்ணியும் வந்து சாமி கும்பிட அவங்களும் வந்திருக்காங்க. முருகருக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால. சரின்ட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சதும் போதும் எப்போ பார்த்தாலும் பலாப்பழமா தான் வந்துருது. இந்த ஃபுல் பலாப்பழத்தோட விலை வந்து ரூ. 120 எப்படின்னு சொல்லுங்க உங்க ஊர்ல எப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு 4 சொல கடையில தனியா வாங்கினாவே ஒரு ரூ. 20 வாங்கிறாங்க. பட் இவ்வளோ பெரிய பலாப்பழமே ரூ. 120 தான். சரின்ட்டு பலாப்பழம் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து அத்தை வந்து சாம்பார் தான் வச்சிருந்தாங்க. வெண்டைக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமா மாங்காய் பச்சடி. எங்களோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு எப்படி இன்னொருல பார்க்கலாம். பாய்.